உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. எனக்கு தியேட்டர்ல கத்துனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சவுண்ட் கேட்டா ரொம்ப பிடிக்கும். இவெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவான், இப்போ என்ன ப்ரோ பண்றீங்க, லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 3 months கழிச்சு பீட் பண்ணுவாங்க. சொல்லி இப்போ சொல்லும் போது என்ன இப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ இருக்கிற ஹீரோஸ்லாம் யாரும் அது பெருசா மேனரிசம் எடுத்துட்டு வரல. நீங்க இந்த படத்துல வந்து வச்சிருக்கீங்க இல்லையா? எனக்கு அந்த ஆசை இருக்கு, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு இவங்க ப்ளே பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க ஸ்டார்டம் யூஸ் பண்ணி 4 காமெடிக்கு யூஸ் பண்ணல இந்த படத்துல. டையை வந்து இப்படி கட்டணும், கட்டும் போது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அது இன்னும் நல்லா வந்து இப்ப இந்த வந்து அந்த இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா, இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லடா, அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கேட்கணும். இல்லடா, எழுத்து இல்லை, சின்னதா. ஒரு அரை மணி நேரம் போச்சு, நான் செத்தண்டி. ரியலி சாரி. 2 மணிக்கு நான் அலாரம் வைப்பேன். இது வித்தியாசமான பழக்கம் எனக்கு. 2 மணிக்கு அலாரமா? ஒரு விஷயத்துக்கு பழகிட்டோம்னா அதை வந்து கரெக்ட் தான். நான் பிரதீப்பை வச்சு நான் என் லைஃப்ல பண்ண தப்புகளை வந்து நானே எனக்கு மன்னிப்பு கேட்டுக்கிருக்கேன். பிரதீப்பை வச்சு நான் வாழ்ந்த வாழ்க்கை லைட்டா. விகடன் வியூவர்ஸ்க்கு பேச்சனேலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபயரா மாஸ்டா வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ்க்கு தயாரா இருக்கு டிராகன் படக்குழுவினர் தான். அசோக் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் அண்ட் லோஹார். உங்க பேரே கொஞ்சம் எனக்கு கயாது லோஹார். ஆஹா, கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா நம்ம வந்து தப்பா சொல்லிட்டு கூடாது வருது. பட் கால் மீ கே, ஈஸி கே. இது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. தட்ஸ் நைஸ். படத்துக்கு ஏன் சார் டிராகன்னு பேர் வச்சிருக்கீங்க? டிராகன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபயரான ஒரு பேர் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது இப்போ ஒரு காலேஜ்ல ஒருத்தர் இருப்பான், ஒரு சீனியர் இருப்பான். அவனுக்கு உள்ள போகும்போது அவன் ரொம்ப அராஜகம் பிடிச்சவன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் லைம் லைட்ல இருப்பான், ஷோ ஸ்டீலரா இருப்பான், அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க எல்லாருமே. ஆனா அவன் காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்படியே மறந்துடுவாங்க. அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, ஃபாரின் அது இதுன்னு. ஏன்னா இந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ காலேஜ் 4 செவத்துக்குள்ள ஹீரோவா இருக்க ஒருத்தன் ஆக்சுவலாக வெளியே வந்து ஒரு 0. ஆனால் அந்த 4 செவத்துக்குள்ள ஹீரோவா இருக்கான் இல்லையா, அந்த ஹீரோவா இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபயரான ஒரு இது, அதுதான் டிராகன். ஆனால் அந்த கேரக்டர் இப்போ எல்லாருக்கும் ஒரு நிக் நேம் இருக்கும் காலேஜில். என் காலேஜில் பாம்பு இந்த மாதிரிலாம் பேர்லாம் இருக்குது. படத்துலேயும் இந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க, பேர்லாம் பாம்பு அதுன்னு. ஏன்னா கொஞ்சம் உயரமாக நெளிவாக இருப்பான், அதனால பாம்பு அவங்க பேர். ஸோ இந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபயரான பேர் அப்படின்றதுனால டிராகன். ஆனால் அது ஏன் டிராகன், அது என்ன டிராகன் அப்படின்றதுக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் 4 minutes உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான இது இருக்கும். அதை வந்து இப்போ சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, உங்களுக்கு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அது ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நிறைய ஃபேன்ஸ் கீழே போடுறாங்க, அவரோட இனிஷியல் வந்து டி, அவர் வந்து ராகவன் அதனால ராக், அவருடைய ஃபயர் மோட் ஆன் ஆகுது அதனால டிராகன் அப்படின்லாம் போடுறாங்க. லைக் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய, ஏன்னா நம்ம ஒன்று நினைச்சு பண்ணுவோம், அவங்க ஒன்று சொல்லும் போது அது பார்க்கும்போதுலாம் எப்படி இருக்கு? இல்லை, கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஆனா அதோட எப்படி சொல்றோம், எந்த விதத்துல எமோஷனல் இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது தான் இருக்கு. ராகவன் அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல, அதை படத்துல என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே. அண்ட் ஆக்சுவலி நீங்க வந்து அது ஒரு காமிக்கலான ஒரு விஷயத்தை வந்து டச் பண்றது, ஒரு டார்க் ஹியூமர் ஆர் ஏதோ ஒரு இடத்துல எல்லா பசங்களும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விதத்துல வந்துட்டு காமெடி இருக்கும். அதை டச் பண்ணி நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல உங்களோட படங்கள் இருக்கு இல்லையா? அது தேர்ந்தெடுத்து நீங்களே பண்ணணும்னு பண்றீங்களா, இல்ல அதுவும் வாண்டடா அமைஞ்சிருந்தா? இல்லை, என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்ன்றது ரொம்ப பார்த்து பண்ணுறது தான். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்ன்றது வந்து காமெடி மட்டும் இல்லை. ஒரு படம் சுவாரஸ்யமாக இருக்கிறதும், ஒரு எனக்கு தியேட்டரில் கத்துனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சவுண்ட் கேட்டால் ரொம்ப பிடிக்கும். அது வந்து காமெடிக்கு நடக்கும், மாஸ் மூமெண்ட்ஸ்க்கு நடக்கும், இந்த மாதிரி சில விஷயத்துக்கு நடக்கும். ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ வந்து வரவங்க ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தானே வராங்க. எனக்கு அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு ஆசை. ஸோ அது இருக்கணும், காமெடி கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் குஸ்பம்ஸோ, கொஞ்சம் சென்டிமெண்ட், ரூட்டட், அது எல்லாமே பார்த்து தான் பண்ணுறேன். ரியலி சாரி. 2 மணிக்கு நான் அலாரம் வைப்பேன். ஒரு வித்தியாசமான பழக்கம் எனக்கு. 2 மணிக்கு அலாரமா? மதியம் 2 மணிக்கா? என்ன பண்ணுவீங்க? இல்லை, ஒரு தடவை வச்சேன், ஏதோ ஷூட்டிங்காக வச்சேன். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ண இடத்துக்கு அது ஒரு சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. பார்த்தா ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பழகிட்டோம்னா அதை வந்து
கரெக்ட் தான் அது விடுறதே கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி. ஓகே. அண்ட் கே உங்களுடைய வந்து டெபியூ மூவி தமிழ் இண்டஸ்ட்ரியில மார்க் பண்றீங்க, எப்படி இருக்கு? அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிராகன் நீங்க பண்ண போறீங்க, அண்ட் வந்து இது ஒரு டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் எது சொன்னீங்கனாலும் ஒரு டெபியூ மூவி தமிழ்ல இது அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது? எனக்கு தமிழ் சினிமா பத்தி முன்னாடி தெரியாது. பட் வாட் I have learned or understood now is the people over here, they respect a lot, and they respect the position you are, but the fact that forget the position, but they respect you as human when they come on set, when you work. So I really love that, and the amount of love that I'm receiving, even though film has not released, just the trailer and the song is out, they are showering a lot of love. So I am very like overwhelmed with it, and I feel like I want to give back that through my work and through whatever work I'll be getting. So I'm very blessed with whatever position right now I am, and then maybe let's see what happens. But I'm feeling very overwhelmed and blessed right now, and I want to take this forward. தமிழ் சினிமா பத்தி தெரியாத ஆனா தமிழ் பீப்புள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதான் சொல்ல வரீங்களா? கரெக்ட். ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல பேச ஆரம்பிச்ச உடனே அழகா அவர் வந்து ரசிச்சாரு, அடடா அப்படின்னு. ஆமா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, தெரிஞ்சிட்டீங்க. அண்ட் ஆக்சுவலா வழித்துணையை வந்துட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஹூக் ஸ்டெப் உங்களுடைய ரீல்ல இருந்து, அண்ட் வந்து அந்த ஒரு லைக் பர்டிகுலர் கிஸ்ஸிங் வந்து எல்லாரும் எப்படி சொல்றது, ஒரு மேனிஃபெக்ட் பண்ற ஒரு இடமா வந்து பார்க்கக்கூடிய இது வந்து பாரிஸ்ல. அண்ட் அது வந்து பார்க்கும்போது இது வந்து உண்மையிலே ஒரு ட்ரீம் சாங்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது இல்லையா? இது எப்படி நடந்தது? அந்த பிஹைண்ட் தி சீன்ஸ்லாம் என்ன? அது ட்ரீம் இல்ல, அது இவரோட ரியல் லைஃப்ல இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி. நான் லவ் பண்ண பொண்ணுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க இப்ப பண்றீங்கல்ல, அந்த மாதிரி நான் ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கார்ப்பரேட் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இந்த போர்ட்டல் டைரக்டருக்கான அவனோட ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவன் ஃபேமிலிக்காக அப்படி போயிடுவான். நான் லவ்க்காக கிளம்பி லவ் பண்ண பொண்ணுக்காக ஃபாரின்லாம் போயிட்டு நிறைய நான் சொல்றது 2014-15 அந்த டைம்ல லவ்க்காக ஃபாரின்லாம் போய் கௌதம் மேனன் மாதிரி 17 கண்ட்ரி 18 கண்ட்ரி அவங்களோட இது பண்ணிருக்கேன். இப்போ we are not together, we are like we are broken up, but எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நல்ல மெமரிஸ் 18. ஆமா, ஆஸ்திரேலியா, யூரோப்ல ஒரு 10 கிட்ட, அதுக்கப்புறமா இங்க இது போகும்போதுல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். நான் ஒரு ஆட் பண்ணுவேன், ஆட் பண்ற காசு எடுத்துட்டு உடனே கார்ப்பரேட் வீடியோ பண்ணுவேன். இவ்வளவுதான். இவெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவான், ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 months கழிச்சு மீட் பண்ணுவேன். நிஜமாலே சொல்லி இப்ப சொல்லும் போது என்ன இப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் நிஜமாலே நான் அப்படி சொல்லியிருக்கேன். நான் ஸோ அந்த நம்ம லைஃப்ல நல்ல மெமரிஸ் 4-5 இருக்கும். அதோட என்னோட ரொம்ப நல்ல மெமரி வந்துட்டு இந்த டிராவல் இது அது இட் இஸ் ஆப்வியஸ். அவ்வளோ நீ ரொமான்ஸ்ல வந்து எனக்கு அட் எண்ட் ஆஃப் த டே ரொமான்ஸோட பீக் பாயிண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே யூ டோன்ட் ஈவன் கிஸ் த கேர்ள் அப்படின்னா என்ன இருக்கு? கரெக்ட் இல்லை? ஸோ அதுதானே தவிர அது அந்த அதோடைய ஒரு இதுவை அதோடைய அந்த குட் மெமரிஸ் இருக்குல்ல, அதை ரீக்ரியேட் பண்றத வந்து நம்ம ஆசைக்கு படம் எடுக்கணும்னா ப்ரொடியூசர் வந்து கேட்க மாட்டாங்களா? பட் இந்த கதையில அதை இன்கார்பரேட் பண்ணிருக்கேன். இந்த கதையில அது அமைஞ்சிருக்கு. நான் டு பி ஹானஸ்ட், நான் பிரதீப்பை வச்சு நான் என் லைஃப்ல பண்ண தப்புகளை வந்து நானே எனக்கு மன்னிப்பு கேட்டுக்கிருக்கேன். பிரதீப்பை வச்சு நான் வாழ்ந்த வாழ்க்கை லைட்டா like you know I've weaved it into the film in a way where audience enjoy பண்றாங்க. and வழித்துணை is like இப்போ கதை போமா பார்க்கும்போது உங்களுக்கு 2 பேர் பைக் ட்ரிப் போனா வீடியோ பண்ணிட்டு நான் ஒரு பொண்ணுக்காக நான் வீடியோ பண்ணிருக்கேன் நிஜமாலே. அதே ஆனா அந்த வீடியோல கடைசியில வேற ஒருத்தன் ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிட்டான். அந்த வீடியோவும் தூக்கி வச்சிருக்கேன். சத்தியமா இதெல்லாம் நடந்திருக்கு. சரியா? அது அந்த மாதிரி தான் இந்த வழித்துணை. ஸோ ஆனா உங்களுக்கு அதை கதை போமா பார்க்கும்போது அது உங்களுக்கு அது எவ்வளோ ஹார்ட்ஃபுல்லா இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பலி இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு இருக்கு. அந்த மாதிரி வழித்துணை so it is there, and வழித்துணை I wanted to give it for the people, couple. நான் பிரதீப் கிட்ட சொல்லும் போது எல்லார்கிட்டையும் சொல்லும் போதே ஒரு சாங் வந்து அவங்க கப்புள் கோலா இருக்கணும். ஃபார் அ கப்புள் டு அவங்க லைஃப்ல ட்ரீம் பண்ணணும், டு கோ do all these things in life and finally அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிடணும், அங்க இருக்கிற இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரி. ஸோ அதுதான் வழித்துணை. அதனால தான் there is content in that song.
அண்ட் அது வந்து அவருடைய ரியல் வாழ்க்கை அப்படின்னாலும் ஒரு ரீலா நீங்க பண்ணணும்னும் போது எப்படி இருந்தது? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்ல நீங்க வந்து அதை உள்வாங்கி நடிக்கணும் அப்படின்னும் போது இதெல்லாம் நீங்க ரியல் லைஃப்ல பண்ணிருக்கே அந்த ஒரு ஃபீல் இருந்ததா? இல்ல அவர் சொன்னாரு பேசிக்கா அவரு எப்படி ஹோல்ட் பண்ணலாம் அந்த லெவல் டீடைலிங் வந்து ஹி வாண்டட். அந்த ஒரு இது இந்த டிஷ் தான், இந்த சூப்பு தான், அந்த ஃபாரின் போயிட்டு அந்த சூப் ஆர்டர் பண்ணி அதை இப்படிதான் சாப்பிடணும். அது பேர் வந்து ஃபாண்டியூன்னு சொல்லுவாங்க. ஃபாண்டியூ வந்து சீஸ் பாயில் ஆயிட்டு இருக்கும், அதுல வந்து பிரெட்டை தொட்டு இப்படி சொட்டு சாப்பிடும். ஓகே, இவன் கூட பார்த்துட்டு இது சொல்லுவாங்கல்ல, இது சுவிட்சர்லாந்துல. ஓகே, ஆனா அன்னைக்கு அங்க நாங்க ஷூட் பண்ணும்போது ஃபாண்டியூ இல்ல. நான் ஃபாண்டியூ இல்ல. சோ அதனால என்ன பண்றோம், அதுக்கு பதிலா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பம்கின் சூப் ஒன்று வச்சுட்டு அந்த எல்லோ கலர்ல அதுல அதே இதை பண்ணோம். இது வந்துட்டு சினிமாக்காக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ இருக்கு. ஆக்சுவலா நான் பிரதீப் காமிச்சேன். அப்படியே நம்ம பண்ணது அப்படியே ரீக்ரியேஷன். இன்ஸ்டாகிராம் ஒரே நிமிஷம் தரீங்களா? கிட்டத்தட்ட எக்ஸ்பிரஷன் I did the what you did. Correct. அதே எக்ஸ்பிரஷன்ல இருப்பாரு. Oh my god, listen, that's so crazy because even we did it, but it wasn't like shit. That's crazy. Zoom bomb. No. இது நானான்றதே உங்களுக்கு டவுட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட். இல்ல ஆக்சுவலா இப்போ நீங்க இத பாத்தீங்கன்னா அதேதான் ஃபாண்டியூ. அந்த இது இங்க அந்த பிரெட்ஸ் இருக்கா, சாரி என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து டீடைலா போற அளவுக்கு ஒரு டெடிகேஷன். No, but we didn't even know this and we shot this before, right? இது வந்து ஒரு ஷார்ட். அதான் அங்க வர எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, டேக் அந்த இது இருக்குல்ல. So when I thought you did that expression அப்படின்னு அந்த ஒரு ஸ்டைல். ஓகே, when இட்லி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த இது இருக்குல்ல, so you did that. பிரதீப் என்ன பண்ணா அதை வந்து உனக்கு ரெப்ளிகேட் பண்ணா அந்த இடத்துல. But the expression when I thought you actually it was in this it's all very similar. Crazy. ஓகே, நல்லா இருக்கு. இது வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள போய் நம்மளே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வெரி நைஸ்லி வந்து சவிதா உங்களுக்காக டப் பண்ணிருக்காங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு லைக் ஹி ஹாஸ் a very good bond with her. ரொம்ப புழிஞ்சு எடுத்துட்டாங்க லவ் டுடேல அப்படின்னுட்டு. லைக் அது எப்படி நடந்தது? ஏன்னா அவங்க இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஃபுல் லெங்த் டயலாகுக்கு என்ன போட்டு பாடா படுத்தினாரு அப்படின்னு. இல்ல அந்த டயலாக் வச்சு தான் நான் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே. இந்த டயலாக பேசிட்டாங்கன்னா அதுக்கு மேல அவங்கதான் என்னோட இவானாக்கு வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சவிதா ரெட்டி வந்து பேசும்போது தான் எனக்கு சூப்பரா பேசிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. அவங்களோட எத்தனை வருஷம் அவங்க கிட்டத்தட்ட 25-30 years இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜீன்ஸ் அந்த டைம்ல இருந்து இருக்காங்க. அண்ட் அவங்க இப்போ வந்த ஹீரோயினுக்கும் இன்னும் அவங்களால அதை பேச முடியுதுன்ற போது அது அவங்க மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் அண்ட் ரொம்ப ஆஸ்ட்ரக்காக இருக்குது அதை பார்க்கும் போது. இந்த வாய்ஸ் வந்து இவங்ககிட்டேருந்து வருது அப்படின்றதே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஷீ இஸ் சூப்பர் குட். அவங்ககிட்ட அவ்வளோ லேர்ன் பண்ணலாம். அவங்க நான் பண்ணுற லவ் டுடேல பண்ண தவறுகள் படத்தில் இருக்கிறத வந்து அவங்க டப்பிங்லலாம் சிலது அப்படியே கரெக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு கயாடுக்கு அவங்க பேசுனது வந்து இட் இஸ் ஸோ நைஸ். பிகாஸ் அவங்களால தமிழ்லையும் பேச முடியும், தெலுங்குலையும் பேச முடியும், ஒரே வாய்ஸே பேசலாம். ஸோ ஐ ஃபெல்ட் ஹாப்பி when he chose சவிதா ரெட்டி. இல்லை, எனக்கு சவிதா ரெட்டி போலான்ற ஆப்ஷன் வந்துட்டு 1-2 ஆப்ஷன் ட்ரை பண்றதுல வந்து இது போறேன். டயலாக்ஸ் ஒருத்தங்க டப்பிங் பேசும்போது அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் கிடையாது, தே ஹேவ் டு பிகம் an actor. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி அவங்க நடிக்க வைக்கணும். உங்களுக்கு ஓமை கடவுளில் ரித்திகா டப்பிங் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ரித்திகா பேசுன மாதிரி இருக்கும். ஆனா அது ரித்திகா இல்ல, அது மான்சின்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்கள போட்டு நான் பிழிஞ்சிருக்கேன் ஒரு 15 நாள். என்னன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ டப்பிங்ல இவ்வளோ பாக்குறாருன்ட்டு. இன்ஃபேக்ட் பிரதீப் ஆல்சோ ஐ திங்க் லாட் ஆஃப் டைம் நான் நிறைய டப்பிங்ல மூச்சு முதற்கொண்டு நான் வந்து எடுப்பேன். இந்த இதை நான் மூச்சு பயிற்சின்னு தான் சொல்லுவேன். டப்பிங் வந்தா ஐயோ மூச்சு பயிற்சி கொடுப்பாரு இவரு. ஏன்னா சம்டைம்ஸ் பீப்புள் மே கெட் அனாய்ட் வித் மீ ஆல்சோ when I'm dubbing. ஆனா என்னன்னா நான் அதை எங்க கத்துக்கிட்டேன்னா, ரித்திகாக்கு நிறைய பேர் வந்துட்டு ரித்திகா டப் பண்ணலையா அப்படின்னு கேட்டும் போது தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் த இது. ஏன்னா அங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வரல, அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. They have to act. It is a very tiring process. Dubbing is the process I hate.
ஏன்னா திருப்பி நான் ஆக்டர்ஸை நடிக்க வைக்கணும், வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து அந்த கேரக்டருக்கு நடிக்க வைக்கணும். ஐயோ இது பாருங்க, அது தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துக்கும். பட் சவிதா ரெட்டி மேம் வரும்போது அவங்க வந்து இட்ஸ் ஈஸி ஃபார் ஹர் டு இது. அவங்கள வந்து நான் வந்து அவங்க யூஎஸ்ல இருக்கும்போது தான் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தேன். அவங்கள வந்து ஒரே ஒரு டைலாக் தான் பேச சொன்னேன். லைக் எனக்கு ஏதோ தப்புன்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக ஒரு செலவு பண்ணி இது வந்துடும். மேம் ஓகே மேம் நீங்கள் வாய்ஸ் ஓகேன்ட்டாங்க. அவங்க வந்து அஸ்வத் என்ன அஸ்வத் நீங்கள் என்ன ஃபுல்லாக இல்லை மேம் வாய்ஸ் ஓகே, எனக்கு தெரியும் இது ஓகேனா ஓகே இல்லைன்னு என்னால் இமீடியட்லி ஐ கேன் ஜட்ஜ். ஏன்னா நான் மற்ற வாய்ஸ்லாம் கேட்டேன், வாய்ஸ் சூப்பர் எடுத்துக்கலாம், ஷுவரா வாங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து யூஆர் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஹூ ஹஸ் நாட் அலோட் மீ டு என்ன சொல்றது கம்ப்ளீட் லைன் பட் செலக்டட் ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ்னு சொன்னாங்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக டப்பிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் யூ ஆர் ரிசம்பிளிங் ஒன் டைரக்டர் டு மீ வித் ரெஸ்பெக்ட் டு கெட்டிங் ஒர்க். எஸ் ஜே சூர்யா சார் மாதிரி உங்களுக்கு ஒரு மாடுலேஷன் அதில் தான் வேணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்க அதுக்கு. ஏன்னா அவங்க 2 hours முடிச்சுட்டு போயிடலாம் தான் வந்தாங்க கைடோக்கு. பட் இட் டுக் ஒன் என்டையர் டே அண்ட் ஷி ஃபெல்ட் வெரி ஹாப்பி டூயிங் இட். எனக்கு அவங்க ஹாப்பியாக போனாங்க அப்படின்னும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா ஷி வாஸ் ஏபிள் டு டூ justice and also when whatever she has performed hasn't go anything lesser. டப்பிங்ல நான் வந்து 100% எதிர்பார்க்கறதே இல்லை. டப்பிங்ல வந்து நான் எதிர்பார்க்கறது 100% டப்பிங் சூப்பரா இருக்கணும்னு எதிர்பார்க்கல. அந்த இப்போ நான் எடுத்திருக்கிறத அப்படியே ஒரு அச்சீவ் பண்ணிட்டா போதும். டப்பிங் வந்து இப்போ பிரதீப் சொன்ன மாதிரி எலிவேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. சீனை எடுத்ததை அப்படியே வந்துட்டா போதும்னு மட்டும்தான் என்னோட. எனக்கு நாள் நான் டப்பிங் போன உடனேவே எனக்கு தெரிஞ்சிச்சு. எடுத்த உடனே ரொம்ப சிம்பிளா தான் வந்து டைய வந்து இப்படி கட்டணும், கட்டும் போது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நல்லா வந்து இப்ப இதுல வந்து அந்த மூணுல ஒரு கான்பிடன்ஸ் இல்ல, மூணுல ஒரு கான்பிடன்ஸா இல்லடா அவ்வளோ இல்லை கொஞ்சம் கேட்கணும் இல்லடா எழுத்து இல்லை சின்னதா ஒரு 1/2 மணி நேரம் போச்சு, நான் செத்தண்டி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. மூணில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், அது எனக்கு மட்டும்தான் கேட்கணும், அது வெளியே கேட்கக்கூடாது. மூணில் ஒரு பேஸ் டோனோட இருக்கணும், அது தின்னாகக்கூடாது. மூணில் பண்ணும்போது ஒரு மூச்சு விட்டுட்டே பண்ணணும். இல்லைடா மூச்சு இவ்வளோ வருதுடா, நான் ஒரு 10 தரேன், நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. நடுவுல சொல்லிட்டேன் ப்ரோ, இந்த வாய்ஸ் யாருக்கும் தெரியாது, நீங்க வந்து கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா அந்த லெவல். இப்போ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டயலாக் பேசுவோம், இமிடியேட்டா சூப்பரா இருக்கும், ஓகே நான் நெக்ஸ்ட் போலாம், ப்ரோ 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 ஏன் இன்னொன்னு போலாம் நல்லா இருக்குடா சூப்பரா இருக்கு ஒன் மோர். புரியுதா உங்களுக்கு? எனக்கு எப்படி இருக்கும் இப்போ இதுக்கே ஒரு ஊக்கே வந்து ஒரு 30 டேக் எடுக்கிறாரு, திடீர்னு ஒரு டயலாக் பெருசா ஒன்று சொல்றேன், ஓகேன்னு சொன்னா நம்ம கிட்ட இவ்வளவுதான் வரணும்னு இவரே கொஞ்சம் இதுவாயிட்டாரு போல, இவரை நம்ம டயர்ட் ஆக்கிட்டோம், இல்ல நான் இன்னொன்னு பண்றேன், நான் பெட்டரா பண்றேன், எல்லாம் கரெக்டா வந்துருச்சு. ஆனா நான் டப்பிங்ல பார்த்த எல்லாருமே டப்பிங் முடிச்சுட்டு வந்தவங்க இது சொல்லுவாங்க, படம் எப்படி எடுத்துருக்கீங்களோ அது அழகா இருக்கு, டப்பிங் ரொம்ப நல்லா இருக்கு, பிரதீப்போட வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு, ஆக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளவுதான். அந்த ஒர்க் நல்லா இருக்கும்போது மத்த எல்லாமே காணப்படும். ஓகே. அண்ட் படத்துல வந்து நிறைய கேமியோஸ் இருக்காங்க, எங்கிருந்து எப்படி எல்லாரையும் ஒரு யாருமே கேமியோ இல்ல, எல்லாமே கேமியோன்றது படத்துல 3 பேர். நீங்க ஸ்னேஹா மேம், இன்னொன்னு வந்துட்டு நான் கேமியோ இல்ல, நான் வந்துட்டு வேற வழி அது என்ன சொல்றது, அது செட் ப்ராப்பர்ட்டி கேமியோன்றது யாரா ஒரு ஸ்டார் நமக்காக வந்து பண்றாங்கன்னா கேமியோ. இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, கதற கடிச்சு நீங்க ஸ்டார். சோ அங்க ஸ்னேஹா மேம் வந்துட்டு ரொம்ப அந்த கேரக்டர் வந்து ஒரு காட்லி டிவைன்லி கேரக்டர். அவங்க சொல்றாங்கல்ல, நீங்க அவங்க இப்பெல்லாம் பண்ணாம உங்க லைஃப இது பண்ணுங்க, அதுக்கு ஒரு கால் பேக்லாம் இருக்கு, உங்க லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு காட்லியான கேரக்டர் தேவைப்படுச்சு. அதனால அது ஸ்னேஹா மேம். அண்ட் somebody who is matured and what சும்மா இப்போ அது கேமியோன்றது எப்படின்னா, இப்போ பிரதீப் என்ற ஒரு யங்ஸ்டர், ஒரு யங்கர் ஒரு பர்சனுக்கு ஸ்னேஹா மேம் மாதிரி ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது, நான் வாழ்க்கையில நானும் ஐ ஆல்சோ கான் த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ், அந்த அனுபவத்துல உனக்கு ஒன்று சொல்றேன், லைஃப்ல இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு சக்சஸ்ஃபுல்லா ஒரு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ். அதுக்காக ஸ்னேஹா மேம். அப்புறம் கோபிகான்னு சொல்லிட்டு இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க, அவங்க வந்து ஒரு இது அன்வேஷி ஜெயின் சொல்லிட்டு இன்னொன்னு ஒருத்தங்க, அவங்க வந்து இவங்களாம் தான் கெஸ்ட் ரோஸ். ஓகே, வெரி நைஸ். படத்தை பத்தி நம்ம எல்லாம் பேசணும் இல்லையா? என்கிட்ட வந்து செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கு நம்மளோட ட்ரெய்லர் கீழே, அது வந்து நான் ஒன்னொன்னா கேட்குறேன், நீங்க வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜாக் அப்படின்றவங்க வந்து
இந்த மூவி பார்த்தா நம்மளும் அரியர்லாம் கிளியர் பண்ணணும்ன்றது வந்து தோணும் போல அப்படின்னு போட்டிருக்காங்க. நிஜமாலே அப்படியே போட்டிருக்காங்க. சத்தியமா போட்டிருக்காங்க. சூப்பர் ஜாக்கி லவ் யூடா. ஆறுமுகம்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவி அண்ணாவோட கேமியோ இருக்கும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்ல 210 வந்து மார்க் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்கள ஸ்கூல் போர்ஷன்ல இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்தவங்கள ஜெயம் ரவி சார்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஆமா, அத வந்து சொல்லணுமா நீங்க சொல்லிக்கோங்க அது யாருன்னு. இது இல்லையா ட்ரெய்லர்ல வந்து அந்த இடத்தையே விட்டுறலாம். அந்த இடத்தையே அது ரவி சார் இல்ல, ரவி சார் இல்ல. ஓகே ரவிமோகன் சார். இதுக்கப்புறம் பவன் ஒருத்தவங்க கேக்குறாங்க உங்களுடைய அந்த ஒரு சிகரெட் நாக் எல்லா இடத்துலயும் இப்படி தட்டுறது வந்துட்டு அது ஒரு ஸ்டைலா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு அது ஒன்று இருந்தது. ஒரு ஹீரோ வந்து பர்டிகுலரா தனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். இப்ப ரஜினிகாந்த் சார்னா வந்துட்டு சிகரெட் இது பண்றது ஆர் இது பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இது ஃபாலோ பண்றாங்க. பட் ஆனா இப்ப இருக்கிற ஹீரோஸ்லாம் யாரும் அது பெருசா மேனரிசம் எடுத்துட்டு வரல. நீங்க இந்த படத்துல வந்து வச்சிருக்கீங்க இல்லையா, எதனால? எனக்கு அந்த ஆசை இருக்கு, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும். பியூட்டிஃபுல்ங்க. ஓகே தனபால் கதைக்கு இது பயங்கரமா தேவைப்பட்டுச்சு. இது எனக்கு ஜெனரலா ஆசை இருக்கு. ஆனா வந்து சிகரெட் சொசைட்டி ஒண்ணுன்றது கண்டென்ட். அது அவர் அழகா ஸ்டைல் அவர் அதை பண்றது வந்து ஸ்டைலா இருக்கு. அவ்வளவுதான். வெரி நைஸ். அது இப்போ வந்து அங்க சிகரெட் எல்லாம் சொசைட்டி விட கூடாது, ஆனா அவர் பண்றாருன்னா அது வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணி காமிச்சேன், அதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே நான் கண்ணாடியை இப்படி போடுறேன், நீ பேசுற டைலாக கேட்கணுமா இல்ல உன் கண்ணாடி நீ எப்படி போடுறேன்ப்பா. சரி ஓகே ஓகே. தனபால் அப்படின்றவர் வந்து போட்டிருக்காரு did a well research on the mindset of engineering students and graduates. Literally he lived and played this character அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மனநிலையை புரிஞ்சு நீங்க நடிச்சிருக்கீங்க இல்லையா? அதுதான் நான் லிட்டரலி லிவ் பண்ணியிருக்கேனா. அது வந்து டைரக்டர் லிவ் பண்ணது அவர் படமா எடுத்து ஸ்கிரிப்டா எழுதினாரு. அது வந்து எப்படி லிவ் பண்ணான்னு எனக்கு சொல்ல நான் அதை பண்ணேன். ஓகே வெரி நைஸ். அண்ட் ஏஜிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அது வந்து ஏகப்பட்ட இதுல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா அதை பார்த்துட்டு ஏன்னா இது வந்து ஏஜிஎஸ்ன்றதே ஒரு செட் ஆஃப் ஸ்கூல் மாதிரி நிறைய பேர் வந்து ரிட்டைனிங்கா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏஜிஎஸ்ல பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால இது வந்து உங்களோட வந்து ஒரு காலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அது வேற ஏதாவது பேர் போட்டு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ப்ரொடியூசர் பேரே ஏஜிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போஸ்டர்ல வச்சேன். ஓகே, அது அப்படியே படத்துக்கும் வச்சேன். வெரி நைஸ். அண்ட் சித்து அண்ணா, ஹர்ஷத் அண்ணா, பிரதீப் அண்ணா, ஏன்னா நிறைய வந்து கீழே வந்து விஜய் சித்துவோடைய கமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருந்தது. இந்த ஒரு காம்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்டார்டிங் ஆஃப் பீரியட் இந்த விஜய் சித்து வ்ளாக்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 200K ஃபாலோவர்ஸ்ல இருக்கும்போதே அவங்கள நான் இந்த படத்துக்கு வேணும்னு கேட்டுட்டேன். அதே மாதிரி அவங்களும் வேற எந்த படமே பண்ணல, நம்ம படம் தான் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னோட அப்ரோச் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றதுக்காக இந்த படத்துல அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு இவங்க பிளே பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க ஸ்டார்டம் யூஸ் பண்ணி 4 காமெடிக்கு யூஸ் பண்ணல இந்த படத்துல. படம் ஃபுல்லா வருவாங்க 2 பேருமே. அவங்களுடைய ஆஸ் அ ஆக்டர்ஸா அவங்க இந்த படத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்றதா இருக்கும். மோர் ப்ரிசைஸ்லி இப்போ அவங்களுடைய நான் அவங்க கிட்ட சொல்லி கூப்பிட்டதே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள் இப்போ உருகி இதெல்லாம் பண்ணியிருக்காருல்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம படத்துல. அதை வச்சு நம்ம வந்து கிளாப் வாங்கணும் அந்த இதுவே கிடையாது. அவங்கள அதெல்லாம் பண்ணதுனால பிடிச்சது அதை அவங்க வந்து போட்டு வந்து நம்ம படத்துல சொல்றாரு. இன்ஃபேக்ட் ஹர்ஷத் இவங்கெல்லாம் சித்துக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்த்துட்டாரு. இப்போ ஹர்ஷத்லாம் வந்து நான் ஒரு 2 டைலாக் எக்ஸ்ட்ரா போட்டுவோம் அப்படின்னு. சித்து அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதுடா, கம்முன்னு எக்ஸ்ட்ரா டைலாக் போட்டா கருவிலே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு. ஸோ வி ஹவ் ஜஸ்ட் யூஸ் தெம் அஸ் ஆக்டர்ஸ். யூ வில் சி ஆக்டர் சித்து, ஆக்டர் அர்ஷத். பியூட்டிஃபுல் ஆக்சுவலா. அண்ட் இந்த ஒரு டயலாக் வந்து நான் இந்த இன்டர்வியூ சொல்லவே கூடாது லாஸ்ட்டுக்கு அப்படின்னு தான் வச்சிருக்கேன் நானு. அது உனக்கு சொன்னா புரியாது மச்சான், அதுல இருந்து புரியாது சார், அது வரைக்கும் இந்த ஒரு டிரான்சிஷன் எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. நான் வந்து அதை பண்ணணும்னு அது இன்டென்ஷனல் தான், சொன்னா புரியாது. எனக்கு அதை பிரதீப் வந்து டெலிவர் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான ஒரு மொமெண்ட். அது அவன் அப்படி ரியாக்ட் பண்றது, ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றதுன்றது வெரி எக்ஸென்ட்ரிக் மொமெண்ட். அந்த சிச்சுவேஷன் நடக்கிறது அதை பிரதீப் பண்ணும் போது ரொம்ப அழகா இருந்தது. இட் வாஸ் லைக் இது அவன் அது ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ரோ, இது ரொம்ப அழகான டயலாக் ப்ரோ, உங்களுக்கு ஹாப்பியா இருக்கீங்களா அவரோட லெஜசி மாதிரில அது ஹொமேஜ் தரும் போது நான் அதை கரெக்டா கொடுத்துடணும், இல்லைன்னா அது ஏற்கனவே இருக்கிற விஷயத்த நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப அழகா பண்ணிருந்தான். அது ட்ரெய்லர்ல வந்து எடிட்டரோட ட்ரெய்லர்ல வச்சோன்னே அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் அது பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் அவங்க பார்க்கும் போது அவன் ஏன் அப்படி இருக்கான்றது அவங்க பார்க்கும்போது லைட்டா பைத்தியமா இருக்கும். ஆனா அந்த மொமெண்ட்
அதுக்கு இப்போ ஓமகல்லாம் லைஃப்ல திரும்பி வராங்க கடவுள்கிட்ட, அப்பதான் அண்டமேனிக் பண்ணிட்டு இருப்பான் ஜிம் கேரி. அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் அது எனக்கு லைஃப்ல டிக்கெட் வாங்கிட்டு திரும்பி வராலே உலகத்துல எவ்வளவு நடக்கும். அப்போ ஒரு மாதிரி இதுவா தான் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒரு மொமெண்ட் இந்த படத்துல அது. எனக்கு நான் ஷூட் பண்ணும்போது பிரதீபா வந்து we all started laughing. அந்த குதிச்சு அப்படி பண்ணும்போது it was very fun. கௌதம் சார்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. என்ன அது சொன்னா புரியாது சார் அப்படின்னு போது அந்த டயலாக் இப்போ ஒரு 2 அந்த மாதிரி சொல்ல அது ரொம்ப பியூட்டிஃபுல். தேங்க்யூ so much. It was wonderful talking to you. நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி உங்களுடைய லைக் அந்த ஜர்னி பத்தி பேசினதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. and thank you so much for your valuable time. Thank you so much. Very nice. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.